வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான உண்மையான ஹீரோவோட கதையை கேட்கலாமா? இது சும்மா ஒரு கதை இல்ல, இது ஒரு பெரிய வரலாறு. வாங்க வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இதுல சாகசம் இருக்கு, வீரம் இருக்கு, அப்புறம் என்ன ஆனாலும் அணைக்கவே முடியாத ஒரு வெளிச்சத்தோட கதையும் இருக்கு. ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு பெரிய நாட்டையே மாத்துனான் பார்க்கலாமா? சரி, இந்த கதையோட ஹீரோ இருக்கான்ல, அவன் பேரு பேட்ரிக். ஆனா ஒரு விஷயம், அவன் அயர்லாந்துல பொறக்கல. அங்க இருந்து ரொம்ப தூரத்துல பிரிட்டன் ஒரு நாட்டுல தான் வளர்ந்துட்டு இருந்தான். பேட்ரிக்கு அப்போ 16 வயசு தான் இருக்கும். அப்போதாங்க அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயலே அடிச்சுது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கரமான கொள்ளையர்கள் பெரிய பெரிய கப்பல்ல வந்து அவனோட ஊருக்குள்ள புகுந்துட்டாங்க. பாவம், பேட்ரிக்கையும் கடத்திட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவனோட ஜாலியான வாழ்க்கை ஒரே நாள்ல அப்படியே தலைகீழா மாறி போச்சு. அவன் கொஞ்சம் கூட விரும்பாத ஒரு சோகமான பயணம் ஆரம்பிச்சது. எங்க தெரியுமா? அவனை அடிமையா அயர்லாந்துக்கு இழுத்துட்டு போனாங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மொத்தம் 6 வருஷம். நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த 6 வருஷமும் பேட்ரிக் ரொம்ப கஷ்டப்பட்டான். அயர்லாந்தோட குளிரான, எப்பவும் பனிமூட்டமா இருக்கிற மலைகள்ல தனியா ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலைக்காரனா தான் இருந்தான். அவன் கூட பேசுறதுக்கு குடும்பம் இல்ல, குளிருக்கு இதமா இருக்க ஒரு வீடு இல்ல, வயிறு நிறைய சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இல்ல. ஆனா ஆனா இந்த எல்லா கஷ்டத்தையும் விட ரொம்ப ரொம்ப வலிமையான ஒண்ணு அவன்கிட்ட இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அதுதான் அவனோட விசுவாசம். அந்த தனிமையில தான் அவன் கடவுள் கூட இன்னும் நெருக்கமானான். காலையில, சாயங்காலம், ராத்திரின்னு நாள் முழுக்க கடவுள்கிட்ட பேசிட்டே இருந்தான். பயங்கரமா காத்தடிச்சாலும் சரி, சும்மா கொட்டு கொட்டுன்னு மழை பெய்தாலும் சரி, அவன் கடவுள்கிட்ட பேசுறத நிறுத்தவே இல்ல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி பேட்ரிக் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல கடவுளே நேர்ல வந்து பேசினாரு. உனக்காக ஒரு கப்பல் காத்துட்டு இருக்கு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு, சுதந்திரத்துக்கான வழியையும் காட்டுச்சு. கடவுள் சொன்னதை கேட்ட உடனே பேட்ரிக் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. எந்திரிச்சான், ஓட ஆரம்பிச்சான். மலை மேல ஏறி ஓடுனான், காடுகளுக்குள்ள புகுந்து ஓடுனான், ஆறுகளை தாண்டி ஓடுனான். எதுக்காக? கடவுள் சொன்ன அந்த கப்பலை தேடி கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் போய் சேர்ந்தப்போ கடவுள் சொன்ன மாதிரியே அங்க ஒரு கப்பல் இருந்துச்சு. அப்பாடா, பேட்ரிக் பத்திரமா அவனோட வீட்டுக்கு திரும்பிட்டான். ஆனா கதை இங்க முடியல. இல்லவே இல்ல. ஏன்னா அவனோட மனசுக்குள்ள ஒரு புது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழைப்பு கேட்டுச்சு. யார் அவனை திரும்பவும் அயர்லாந்துக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, அயர்லாந்து மக்களோட குரல் தான் அவன் மனசுல கேட்டுச்சு. ஆனா இந்த தடவை அடிமையா இல்ல, அவங்களோட நண்பனா, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சரா வர சொல்லி கூப்பிட்டாங்க. சோ பேட்ரிக் ஒரு பாதிரியார் ஆனாரு. ரொம்ப தைரியமா மறுபடியும் அயர்லாண்டுக்கே போனாரு. அங்க அப்போ லிரேனு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாரு. அவரோட ரூல்ஸ் படி ஒவ்வொரு வருஷமும் திருவிழா சமயத்துல ராஜாவோட நெருப்பு தான் முதல்ல எரியணும். மத்த யாரும் அதுக்கு முன்னாடி நெருப்பு மூட்டக்கூடாது. ஆனா பேட்ரிக் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஈஸ்டர் பண்டிகைக்காக ஒரு உயரமான மலை மேல ஏறி பிரகாசமா ஒரு நெருப்பை மூட்டினாரு, அதுவும் ராஜாவுக்கு முன்னாடியே. இத பார்த்ததும் ராஜாவுக்கு பயங்கர கோபம். உடனே தன்னோட வீரர்களை அனுப்புனாரு. அவங்க போய் ராஜாவுக்கு முன்னாடி நெருப்பு மூட்ட உனக்கு எவ்வளவு தைரியம்னு கேட்டாங்க. அதுக்கு பேட்ரிக் சொன்ன பதில கேளுங்களேன். நான் இந்த பூமியில இருக்கிற எந்த ராஜாவையும் விட பெரியவரான பரலோக ராஜாவுக்கு சேவை செய்யறேன். அவரோட ஒளி ஒருபோதும் அணையாது அப்படின்னு சொன்னாரு. அவரோட தைரியத்தை பார்த்து அந்த வீரர்களும் ராஜாவும் கூட அசந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்ரிக் அயர்லாந்து முழுக்க பயணம் செஞ்சு கடவுளோட அன்பை பத்தி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறதுக்காக அவர் இந்த சின்ன பச்சை ஷாம்ராக் செடியை பயன்படுத்தினாரு. பாருங்க, இந்த ஷாம்ராக் செடியில 3 இலைகள் இருக்கு. 3ம் தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாமே ஒரே தண்டுல தான் இணைஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவங்க 3 பேரும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்குனார். கடவுளோட ஒளிய அயர்லாந்து முழுக்க கொண்டு போகணும்னு பேட்ரிக் ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவரு ஒரு பெரிய சோதனையை சந்திக்க வேண்டியிருந்தது. இயேசு வனாந்தரத்துல 40 நாள் உபவாசம் இருந்த மாதிரி பேட்ரிக்கும் அயர்லாந்து மக்களுக்காக ஒரு பெரிய தியாகம் செய்ய முடிவு பண்ணாரு. ஒரு உயரமான மலைக்கு போய் 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபவாசம் இருக்க ஆரம்பிச்சாரு. அவர் அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த நாடு முழுக்க பாம்புகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி உணர்ந்தாரு. ஆனா இங்க பாம்புகள்னா வெறும் பாம்புங்க மட்டும் இல்ல, அது அந்த மக்களோட மனசுல இருந்த தீய எண்ணங்கள், பாவங்கள், அதோட சின்னமா இருந்துச்சு. சிலர் அந்த பாம்புகளை பார்த்து பயந்தாங்க, சிலர் அதே வணங்குனாங்க. அவரோட உபவாசத்தோட கடைசி நாள் வந்துச்சு. பேட்ரிக் அந்த மலை உச்சியில எழுந்து நின்னாரு. தன்னோட கையில இருந்த தடியை உயர்த்தி உரக்க கத்துனாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க எல்லாரும் இங்கிருந்து போகணும்னு நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு கர்ஜிச்சாரு. இது தீமைக்கு எதிரான ஒரு பெரிய போரோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு.
அவர் அப்படி சொன்னதும் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு பூமி அதிர்ந்துச்சு, பயங்கரமா காத்து வீசுச்சு, அந்த நாட்டுல இருந்த எல்லா பாம்புகளும் கடலுக்குள்ள ஓடி மறைஞ்சு போச்சு. இந்த அற்புதத்தை பார்த்த மக்கள் கடவுளோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய பேரு இயேசுவை நம்ப ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்துவின் ஒளி ஏர்லாண்டுக்கு வந்துச்சு. புனித பேட்ரிக் மக்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை கத்துக் கொடுத்தாரு. வாங்க அந்த ஜெபத்தை நாமளும் சேர்ந்து சொல்லலாம். அது நம்ம மனசுக்கு ரொம்ப இதவா இருக்கும். கிறிஸ்து எனக்கு பின்னாடியும் இருக்காரு, எனக்கு முன்னாடியும் இருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுளோட அன்பும் பாதுகாப்பும் நம்மள எல்லா பக்கத்துல இருந்து ஒரு கவசம் மாதிரி சூழ்ந்திருக்குன்னு நம்ம உணரணும். நாம அமைதியா இருக்கும்போதும் சரி, இல்ல ஆபத்துல இருக்கும்போதும் சரி, கிறிஸ்து நம்ம கூடவே இருக்காரு. அதாவது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துலயும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசம் நம்மள விட்டு போக கூடாதுன்னு பேட்ரிக் சொல்லி கொடுத்தாரு. என்ன நேசிக்கிற எல்லாரோட மனசுலயும் கிறிஸ்து இருக்கணும். என் நண்பனோட பேச்சிலையும் எனக்கு தெரியாத ஒருத்தரோட பேச்சிலையும் கூட கிறிஸ்து இருக்கணும். பாத்தீங்களா, இந்த ஜெபத்தோட கடைசி வரிகள் அன்பு, ஒற்றுமை இதையெல்லாம் பத்தி எவ்வளவு அழகா சொல்லுது. புனித பேட்ரிக் தன்னோட வாழ்க்கை முழுக்க கடவுளோட வெளிச்சத்தை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. சரி, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? அவரை மாதிரியே நாமளும் எப்படி மத்தவங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்க முடியும்? நீங்க என்னவெல்லாம் செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.